சின்ன திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அப்புறம் கொஞ்சம் லோன் விஷயமெல்லாம் கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது. அவங்க டீனை வந்து வசூலியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்படியே ரவுண்ட்ஸு வண்டி சின்ன சின்ன அக்சசரிஸ்லாம் பண்ணோம். சின்னதாக பெருசெல்லாம் இல்லை. அந்த ஹேண்டில் கொஞ்சம் கிரிப்பு மாட்டணும், ஸ்டீல் கிரிப்பு. அதை போட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பூ வாங்கணும். வாங்கிக்கின்னு அப்படியே கோயம்பேடுலாம் போயிட்டு வர வேண்டியதான். திங்ஸு இந்த ஆர்பிக்கு எல்லாம் கொஞ்சம் வாங்கணும். பார்த்து அந்த லிக்விடு வாங்கிட்டு வர வேண்டியதான். வெளியே போகணும், ப்ரோக்ராம் போட்டிருக்கு. போகணும். அது எங்க போறோம் என்னன்னு நாங்க கூடிய சீக்கிரத்துல சொல்லுவோம். 10ஆம் தேதிக்கு மேல ஈவென்ட் இருக்கு நம்மளுக்கு. யார் யாருன்னு ஆமா, அது இனிமேதான் தெரியும். அப்போ வந்து பார்த்துட்டு அது ஒரு 2 days ப்ரோக்ராம் இருக்கு. போக வேண்டியதான், போயிட்டு வரணும். பின்னாடி பாருங்க மேடம் இருக்காங்க. ஸ்வேதா இன்னைக்கு வரல, வீட்லயே இருக்கா. அதனால நாங்க மட்டும் கிளம்பி போறோம். அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல எல்லாம். ஆமா ஆமா. என்னதுமா கிட்னி கெட்டு போனாலும் உயிரோட இருந்தாச்சும் நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு செத்துடலாம். டயாலிசிஸ் பண்ணிட்டு தண்ணி உண்டு நாங்க நினைச்சுக்கோ, காய் வேக வச்சு தண்ணி ஊத்தினோம். எனக்கெல்லாம் அப்படி ஆச்சுன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன்பா. ட்ரீட்மெண்ட்டே நோ ட்ரீட்மெண்ட். வீட்ல இருந்தே ஜாலியா சாப்பிட்டு அங்க போயிடணும். எதுவுமே எதுக்கு? எவ்வளோ பேர் பார்த்தேன், பண்ணவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்ப கூட எல்லாரும் ஊனா ஆனா ஹாஸ்பிட்டல் போறாங்க பாருங்க. அந்த மாதிரி நான் இது வரைக்கும் போனதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ரொம்ப ஃபீவர் தான் எனக்கு அடிக்கடி வரும், தலைவலி வரும். அந்த தலைவலிக்கும் நானே வீட்டில் எதனா டேப்லெட் போட்டுப்பேன். ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியாக முடியலன்னா எங்கள் வீட்டில் கத்துவாங்க பாருங்க. அப்போ மட்டும் எப்போ அதுதான், அது கூட ரேர் தான் ஹாஸ்பிட்டல். நான் எங்கம்மா போயிருக்கேன், பசங்களுக்கு தான் கூப்பிட்டு போயிடுவேன். ஏன்னா பசங்களாம் தாங்க மாட்டாங்களா, அதனால் பசங்களை மட்டும் கூப்பிட்டு போயிடுவேன். நான்லாம் போக மாட்டேன். கை வைத்தியம் பாருங்க, வாக்கிங் போங்க. கை வைத்தியம் எல்லாம் கிடையாது, நம்ம டேப்லெட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். எதுவும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். எக்ஸசைஸ் பண்றோமா அது மாதிரிலாம் உடலை பார்த்துங்க. நல்லா வாக்கிங் போங்க. நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும். நல்லா ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸ், புதினா அரைச்சி குடிங்க. எல்லாம் ஹெல்த்தியா இருக்கும். பாட்டிமா வைத்தியா சளி பிடிக்கும்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு சேனல் ஓபன் பண்ணலான்னு எங்க அம்மா வச்சு பாட்டிமா வைத்தியம்ட்டு ஒரு யூடியூப் சேனல் பாட்டு ஜோக்கு ஓபன் பண்ணிடுவோமா? பாட்டிமா வைத்திய சாலி என்னாச்சு ஆஃப் பண்ணிட்டீங்க? சிம்பிள் இன்ஜினியர் கால் பண்ணிட்டீங்க சொல்றேன். அப்படிதான் சொன்ன விட்ட அப்படியே பாட்டு. இங்க மரத்தாண்ட தானே அது. நீங்க முதல்ல நிறுத்தவே முடியாது. ஏப்பா சண்டை போடாது. இப்ப இங்க மட்டும் போறது இல்லையா நீ? இந்த இதெல்லாம் கேக்குற நீ. அப்ப இது புதுப்பேட்டை ஜிபி ரோடும் நம்ம காருக்கு செட்டெல்லாம் போட்டுங்க அங்கேயா? ஓ இங்கே இருக்கும், அங்கே இருக்காது. ஆனா இங்கெல்லாம் போட்டிருக்கோம் நம்ம, தெரியுமா? யார் அது? கதிர் வந்ததா? யாரோ நினைச்சோம்ப்பா. ஓட்ட எடுத்துன்னு போயிட்டாங்க. நீ பாருங்க இதுவும் நல்லா இருக்கு. நம்ம வண்டிக்கு இதோ இந்த மாதிரி தான் போட்டு நம்ம தான் ஃபிலிம் அடிக்கிறோம் காருக்கு. அதனால நானும் மாமா அம்மா வந்து இந்த கடைக்கு நம்ம காருக்கு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வீ கப் இதை தெரியாமல் நாங்கள் ஆவடியிலே வாங்கிட்டோம். நாங்கள் இருக்கிற ஏரியாவில்
அவ்வளோ இதுவா அது அங்கே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது செமையாக இருக்குல்லம்மா. மனசார என்னண்ணே அது ஒரு மாடல் அந்த சைடுல இருக்க காய்கறி எல்லாம் வாங்கிக்கிறியாமா? ஏன் சொல்லு? இல்ல அது மாதிரி வாங்க கூடாது. ஏன் தெரியுமா? ஆஹா, இவங்க கொட்டுறதெல்லாம் எடுத்துட்டு வந்து பொறுக்கி எடுத்துட்டு வந்து சேல்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் ஆமாம்மா, அப்படிதான் பண்றாங்க. தக்காளி 5 கிலோ 100 ரூபாய். அதெல்லாம் ஓகே தான். சாம்பதிகள் அதிகமா இருக்குது விலைலாம். அந்த எலுமிச்சி பழம்லாம் எவ்வளோ இருக்கும் தெரியலம்மா, வாங்க. விலை பத்தி அதிகமா இருக்கு. தெரியலையே. அதுதான் 50 ரூபா வாங்கிக்கலாம். என்ன விலை இவ்வளோ விலையா இருக்குது? என்னன்னு தெரியல, என்ன விசேஷம்? விலையே பயங்கரமா இருக்கு. அது ரோஸ்லாம் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. விலை அதிகமாக இருக்கு. அது போட்டினா சீக்கிரம் வாடிடும். விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குப்பா, பயங்கரமாக இருக்கு. என்ன விசேஷம்னு தெரியல. 160 ரூபா 200 ரூபா சாமந்தி கிலோ. பண்டிகைலாம் கூட போயிடுச்சு. இப்போ என்ன இப்போ மறுபடியும் பொங்கல் வருதா? ஒரு கரும்பு பொங்கலுக்கு தோரணம்லாம் வைக்குது. பொங்கல் வருதா என்னன்னு தெரியல. என்னவோ இவங்களே இறங்கி விட்டாங்க. ஆமாம், புளி வாங்குறாங்க அவங்க வீட்டுக்கு. தனதரப்பா இல்லையா? தனதரப்பா இங்கே பாருங்க, இங்கே தான் லிக்விட் வாங்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்பேடு உள்ளது. இங்கே உள்ள எல்லாமே புளி பூண்டு எல்லாம் கம்மியாக இருக்கும். இருங்க, நம்ம காருக்கு என்னென்ன போட்டோன்னு காமிக்கிறேன் பாருங்க. வாங்கிட்டீங்களா? ஆமாம், தொடப்பு இல்லை, தொடப்பு பாயிட்டு போகணும். ஓ, இப்போ அங்கே அதுக்குள்ள வேறு திரும்பணுமா? ஆமாம், பாயிட்டு. இது இங்கே சாம்பிராணி கப்பெல்லாம் விற்கிது பார்த்தியா? அதில் ஒரே இதில் கலர் கலராக. அது எவ்வளோ இருக்கும் இங்கே? நல்லா இருக்கும். 60 ரூபா 70 ரூபா. நம்ம வீட்டாண்டே இங்கே கம்மியாக 40 ரூபா தானே சொன்னாங்க அன்னைக்கு. 40 ரூபா கிடையாது. ஆமாப்பா, 40 ரூபா தான்ப்பா சொன்னாங்க. கேளு. இப்போ என்ன பண்ண போறோம்? வீட்டுக்கிட்ட வந்துட்டு லேமா பஜ்ஜி சாப்பிட போகுது. சாப்பிட போறேன். மஸ்தி அடுக்குமா? ஆமா, டைம் வந்து 4 o'clock ஆயிடுச்சு. காலையில கிளம்பி நான் வீட்டுல இருந்து ஒரு 11 மணிக்கு கிளம்பணும். வண்டிக்கு இதெல்லாம் மாட்டிட்டு வர்றதுக்கு 4 o'clock ஆயிடுச்சு. மஸ்தி அடுக்குது பெரட்டுற மாதிரி சொல்ல கம்முன்னு இருந்தேன். சரி, வண்டி நிறுத்தினாங்க. சூடாக பஜ்ஜி பார்க்குறேன். சாப்பிடலாம் போல ஆசையாக இருக்கு. சாப்பிட்டு வரேன். வாங்க வாங்க. எனக்கு ஃபில்டர் காஃபி தான். கேட்டு பாரு, நல்லா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. சட்னி வச்சா ஃபில்டர் காஃபி பஜ்ஜி வேணான்னு சொல்லிட்டேனா, அப்புறம் பார்த்தா அதேமா பார்த்தோன்னா ஆசையாயிடுச்சு. சரின்னு வாங்கிட்டேன். அதான் ஃபில்டர் காஃபி மட்டும் குடிக்கிறேன். நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. சரி சரி சாப்பிடு. குடிங்க. நான் சாப்பிட்டு கொஞ்சம் தொட்டு நான் பண்ணேன்னா இங்கே பத்தியா இந்த கப்பு ஸ்ட்ரீட்டில் போட்டாரா? இது பேர் டோர் இது பின்னாடி போட்டிருக்கீங்களா? அது 1500 ரூபா. அது மட்டுமா? இந்த ஃபிலிமே தெரியுது. ஃபிலிம் அடிச்சிருக்கு. இதெல்லாம் போட்டிருக்கோம். செமையா இருந்துச்சுடி வீல் கப்புங்க. இதெல்லாம் மாற்றணும். இன்னைக்கே 4000 வந்துச்சு.
டிமார்ட் நீ போனா ஏதோ லிக்விட் வாங்கணும், தொடப்பம் வாங்கணும், முறை வாங்கணும். ஃபஸ்ட்டு ஒரு முறை வச்சான், அதுதான் நல்லா இருந்துச்சு. ஐயோ அவன்கிட்ட வச்சிடாதீங்க, கடிச்சு போட்டுருவோம் மறுபடியும். நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. செட்டு பத்தாட்டி எங்க வீட்ல பாருங்க பாரிஜாத பூ 3 பூத்துருக்கு. டெய்லி 2 பூக்கும். நீங்க என்னோட ஷார்ட்ஸ் வீடியோல பாத்துருப்பீங்க. செம்மையா இருக்கு. பாருங்க என்ன அழகா இருக்கு. ஒண்ணு நான் வச்சுட்டு பவானி கேட்டுச்சு, பவானி கொடுக்கணும். இப்ப தெரியுதுங்களா 3. மருதாணி அது நிக்க வைமா அந்த கொம்புல, எப்படி சாஞ்சிச்சுன்னே தெரியலீங்க. வெயிட்டுக்கு ஆ, நான் கட்டி விட்டுதாம்மா வந்த அந்த கொம்புல சுத்தி விடுமா. கயிறு பிரிஞ்சிட்டு இருக்கு. அதான் நைலான் கயிறு நிக்காதுமா. நான் தாம்மா அதை அன்னைக்கு கட்டிட்டு வந்தேன், இல்லைன்னா போற வர எல்லாம் இடிச்சிடுவாங்கன்ட்டு. பாருங்க எப்படி. அப்புறம் இந்த துளசி பார்த்தீங்களா எங்க போய் முளைச்சிருக்கு பாருங்க. இந்த சந்துல மண்ணு கூட இல்லை, அதில் போய் முளைச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. அவன் பாரிஜாதம் மறுபடியும் இப்படியே சாயுதுமா, இவங்க தள்ளி விட்டுருவாங்க. ஓகே. பப்பாளி பாக்குறீங்களா? பப்பாளி காமி மேக்ஸ், பப்பாளி காமி. நீ பப்பாளி காமி. எங்க பப்பாளி போறாங்க? நம்ம வீட்டு பப்பாளி மறாங்க. சரி 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 இரு வர, அம்மா வரேன். அம்மா வர. பச்சிக்குதா பாப்பாக்கு? இந்த 120 தாங்கல. நீ வர பப்பாளி பாரு. நல்லா பெருத்துக்கு போகுது. பெருக்குது, பழுக்க மாட்டேங்குது. எவ்வளவு நாளா வெயிட் பண்றதா இருக்கு. பச்சை லைட்டா மாறி இருக்கு. பாத்துட்டு போறான். நல்ல சட்டி மாதிரி இருக்கு. கண்ணு படம். ஆமா ஆமா ஆமா. சொல்லிட்டு கண்ணு படம். நீயே சொல்லு. பாரு இல்லாம இது பாரு. ஆரஞ்சா? அது சாத்துக்குடி. சாத்துக்குடி நிறைய ஹைபிரிட் சாத்துக்குடி. நல்லா ஒண்ணு பெருசா நீ பறிச்சு டேபிள்ல வச்சு எங்க போச்சுன்னு தெரியல. இங்க பாருங்க. அம்மா ரோஜா ஆடி போச்சு. அம்மா குழந்தை தண்ணி ஊத்தலாமா? இங்க பாருங்க ஃபுல்லா பூ வச்சு இருக்கு. தெரியுதுங்களா? ஃபுல்லா பூ வச்சிருக்கு. ஊத்து. ரோஜா பயங்கரமா வடிச்சுமா குழந்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து நாங்கள் வெளியே கிளம்பி போனோம். 11 மணிக்கு கிளம்பி போகணுமா. இப்போ 5 o'clock மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து மேலே தெளிச்சுக்க போகிறோமா. ரொம்ப டயர்டாக ஆயிடுச்சா. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் காருக்கு என்னென்ன போட்டோன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சிம்பிளாக தான் போட்டோம், அதுக்கே அவ்வளோ ஆயிடுச்சு அமௌண்ட்டு. அவள் தான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்தோம். வந்துட்டு இது பாருங்கள், உள்ளே கூட போகல, பர்ஸெல்லாம் கையிலே தான் இருக்குது. எனக்கு முட்டை போண்டா மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இனிமேல் அதை சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.